இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் சாப்டரில் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன, காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸோட ப்ரீவியஸ் கிளாஸஸை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்? Common size statements show the relationship of various items with some common base. அதாவது நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். ரெவென்யூஸ், எக்ஸ்பென்சஸ், பேலன்ஸ் ஷீட்டாக இருந்தால் டிஃப்ரெண்ட் அசட்ஸ் இருக்கும், லயபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா? இந்த ஐட்டம்ஸை நம்ம ஒரு காமனான ஐட்டமை பேஸாக வச்சுக்கிட்டு இந்த காமன் இன்ஃபர்மேஷனுக்கும் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய பேசிக்கான 2 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன? இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இல்லையா? அந்த 2 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு தான் நம்ம காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒன்று காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஸோ இப்போ இந்த காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த இன்ஃபர்மேஷனை நம்ம காமன் பேஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், அதாவது நெட் சேல்ஸ் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம என்ன எடுத்துக்கணும்? காமன் பேஸாக எடுத்துக்கணும். அந்த பேஸை வச்சு நம்ம பர்சன்டேஜில் மற்ற ஐட்டம்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதாவது இந்த நெட் சேல்ஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 100% அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த பர்சன்டேஜை வச்சு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். அதே போல் நம்மளோட காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்டுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் காமன் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஆஃப் அசட்ஸ் ஆர் டோட்டல் ஆஃப் லயபிலிட்டிஸ். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அசட்ஸோட டோட்டலும் லயபிலிட்டிஸோட டோட்டலும் எப்படி தான் இருக்க போகுது? சேமாக தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ டோட்டல் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம காமன் பேஸாக எடுத்துப்போம். அதாவது டோட்டலை நம்ம 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த பர்சன்டேஜை நம்ம என்னவா பண்ணுவோம்? மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு பர்சன்டேஜாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கேல்குலேஷனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முந்தி நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட சிம்பிள் ஃபார்மேட்டை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்கமில் இருந்து எக்ஸ்பென்சஸை சப்ராக்ட் பண்ணினா நமக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடைக்கும். ரெவென்யூ அப்படின்றது நம்மளோட இன்கம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் இருந்து நம்ம டேக்ஸை சப்ராக்ட் பண்ணினா நமக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கும். தமிழ்நாடு 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் 7th ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம போட்டு பார்க்க போகிறோம். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் மணி லிமிடெட் அண்ட் கனி லிமிடெட் prepare a common size income statement for the year ended 31st March 2019. இப்போ நம்ம காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மணி லிமிடெட் அண்ட் கனி லிமிடெட் இவங்க 2 கம்பெனிக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எந்த இயருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st March 2019. இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மணி லிமிடெட் 2 lakhs, கனி லிமிடெட் 2,50,000. அதர் இன்கம் மணி லிமிடெட் 30,000, கனி லிமிடெட் 25,000. எக்ஸ்பென்சஸ் 1,10,000 ஃபார் மணி லிமிடெட், 1,25,000 ஃபார் கனி லிமிடெட். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டிங் எழுதிக்கலாம். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் for the year ended 31st March 2019. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்ன காலம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். பர்டிகுலர்ஸ், அதாவது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஐட்டம்ஸ் இருக்குது, அதை எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பர்டிகுலர்ஸ் காலம் எழுத போகிறோம். அடுத்து இங்கே நம்ம 2 கம்பெனி இருக்குது இல்லையா, மணி லிமிடெட் அண்ட் கனி லிமிடெட். இப்போது மணி லிமிட்டடோட
அப்சல்யூட் அமௌண்ட் என்ன, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து எழுதணும். அதுக்காக நம்ம மணி லிமிட்டெடுக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட் காலம் ப்ரொவைட் பண்ணுறோம். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம், அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா, அந்த பேஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக. அதனால் பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை பேஸாக எடுத்துப்போம். அதனால் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இதுக்கு ஒரு காலம் ப்ரொவைட் பண்ணணும். அடுத்து இதே போல் கனி லிமிட்டெடுக்கு நம்ம காலம்ஸ் பிரிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கனி லிமிட்டெடோட அப்சல்யூட் அமௌண்ட், அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதிக்க போகிறோம். அதே போல் இவங்களுக்கும் எந்த இன்ஃபர்மேஷனை நம்ம பேஸாக எடுத்துக்க போகிறோம், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். அந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை பேஸாக வச்சு பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ரெவென்யூவிலேருந்து எக்ஸ்பென்சஸை சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து எழுதிக்கிறேன். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ப்ராப்ளமில் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 2 கம்பெனிக்கும் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். 2,50,000 இந்த அப்சல்யூட் அமௌண்ட் காலம் இருக்குது இல்லையா, அதில் எழுதலாம். இது மணி லிமிட்டடோட அமௌண்ட், இது கனி லிமிட்டடோட அமௌண்ட் 2,50,000. ஓகே, ஸோ இப்போ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை, அதாவது நெட் சேல்ஸை தான் நம்ம பேஸாக வச்சுப்போம் இல்லையா. இந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எப்போவுமே எவ்வளோ பர்சன்டேஜ், 100% அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் 2 கம்பெனிக்கும் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை 100% எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் காமன் பேஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள், அதர் இன்கம். ஓகே, ஸோ ரெவென்யூவும் இன்கம் தான், அதர் இன்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்கம்மை நம்ம ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸோட ஆட் பண்ண போகிறோம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் அதர் இன்கம். அதர் இன்கமில் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அமௌண்ட் காலமில் எழுதலாம். 30,000, 25,000. மணி லிமிட்டெடுக்கு 30,000, கனி லிமிட்டெடுக்கு 25,000. இப்போ இந்த இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். இந்த பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்கமில் எவ்வளோ இருக்குது, 30,000 இருக்குது இல்லையா. இந்த 30,000 பேஸாக நம்ம எதை எடுத்துக்கிறோம், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 2 lakhs. ஓகே, ஸோ 30,000 டிவைடட் பை 2 lakhs into 100. காமன் பேஸ் இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். இப்போது 30,000 டிவைடட் பை 2 lakhs into 100 என்ன அமௌண்ட், என்ன பர்சன்டேஜ், 15%. ஓகே, ஸோ இது போல தான் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து நம்ம கனி லிமிட்டடோட அதர் இன்கம்க்கு பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். கனி லிமிட்டெடுக்கு அவங்களோட ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸால் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். இப்போ அதர் இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25,000 இல்லையா. இந்த 25,000 இன்கம் அமௌண்ட்டை பேஸ் இன்ஃபர்மேஷன் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கனி லிமிட்டடில் என்ன அமௌண்ட் இருக்குது, 2,50,000 டிவைட் பண்ணலாம், நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஓகே, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் டிவைட் பண்ணினா 10%. ஓகே, அடுத்து நம்ம ரெவென்யூவையும் அதர் இன்கமையும் ஆட் பண்ணுறோம் இல்லையா, என்ன அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,30,000. திஸ் இஸ் டோட்டல் ரெவென்யூ ஆர் டோட்டல் இன்கம். ஓகே, ரெவென்யூ இன்கம் போத் ஆர் சேம். ஸோ அதே போல் கனி லிமிட்டடோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,75,000. ஓகே, இப்போ இந்த இன்ஃபர்மேஷனையும் நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். டோட்டல் ரெவென்யூ பர்சன்டேஜில் அடுத்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ அமௌண்ட், 2,30,000. ஓகே, ஸோ இந்த 2,30,000ஐயும் நம்ம காமன் பேஸ் இன்ஃபர்மேஷன் என்ன, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், அதால் டிவைட் பண்ணணும். 2 lakhs இல்லையா, 2,30,000 டிவைடட் பை 2 lakhs
இன்ட்டு 100. எதனால் 100ஆல் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும்? 115%. இதே போல் கனி லிமிட்டடோட டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ? 2,75,000. அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் எவ்வளோ? 2,50,000. ஸோ நான் டிவைட் பண்ணுறேன் பர்சன்டேஜால் அப்படின்றதுனால நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். நம்ம கேல்குலேட் பண்ணினா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும்? 110%. ஓகே. ஸோ அடுத்து ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ். நம்ம டோட்டல் இன்கம்லேருந்து எக்ஸ்பென்சஸை சப்ட்ராக்ட் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா? ஸோ நான் எக்ஸ்பென்சஸை இப்போது சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்பென்சஸ் ப்ராப்ளமில் கொடுத்துருக்க அமௌண்ட் எடுத்து எழுதிக்கலாம். 1,10,000, 1,25,000. ஓகே. ஸோ 1,10,000, 1,25,000. டோட்டல் ரெவன்யூலேருந்து எக்ஸ்பென்சஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். நமக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடைக்கும். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஓகே. 2,30,000லேருந்து 1,10,000 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 1,20,000. அதே போல் 2,75,000லேருந்து 1,25,000 சப்ட்ராக்ட் பண்ணலாம். 1,50,000. ஓகே. இப்போ நம்ம பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 1,20,000. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்ஃபர்மேஷனால் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். 1,20,000 டிவைடட் பை 2 lakhs இன்ட்டு 100. எவ்வளோ பர்சன்டேஜ்? 60%. ஓகே. அதே போல் கனி லிமிட்டெடுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 1,50,000. காமன் பேஸ் இன்ஃபர்மேஷன் 2,50,000. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஓகே. இதை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் பர்சன்டேஜ் கிடைக்கும் 60%. அடுத்து நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 8 போட்டு பார்க்க போகிறோம். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸுக்கு உரிய இன்ஃபர்மேஷனை கம்பேர் பண்ணுறாங்க. சிவா லிமிட்டடோட 2 இயர்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இன்கம் ஸ்டேட்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஓகே. இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சிவா லிமிடெட். இங்கே வந்து நம்ம இயர்ஸை கம்பேர் பண்ணுறோம். ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் நம்ம 2 கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸை என்ன பண்ணினோம்? காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணினோம். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நம்ம எதை எடுத்து எழுதணும்? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை. ஸோ இங்கே நான் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2 இயரோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. 2 lakhs and 3 lakhs. அப்சல்யூட் அமௌண்ட் காலமில் எடுத்து எழுதிக்கலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை தான் நம்ம என்னவா எடுத்துக்க போகிறோம்? காமன் பேஸ் இல்லையா? ஸோ அந்த காமன் பேஸுக்கு எப்போவுமே பர்சன்டேஜ் என்ன தான்? 100ல் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே. ஸோ அடுத்து நம்ம ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் அதர் இன்கம் இருக்குது. ரெவன்யூ இன்கம். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அதர் இன்கம்மை ஆட் பண்ணினா தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் கிடைக்கும். அதனால் நான் இப்போது அதர் இன்கம் ஆட் பண்ணுறேன் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே. அதர் இன்கம் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? 25,000, 75,000. 25,000 இந்த இயரில் 75,000. ஓகே. இப்போ இதை நம்ம பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதாவது காமன் பேஸ் இருக்குது இல்லையா, அதால் டிவைட் பண்ணணும். 25,000 டிவைடட் பை காமன் பேஸ் இன்ஃபர்மேஷன் 2 lakhs. பர்சன்டேஜில் ஆன்சர் கிடைக்கணும். அதனால் நான் 100ஆல் என்ன பண்ணுறேன்? மல்டிப்ளை பண்ணுறேன். 12.50%. ஓகே. இதே போல் நெக்ஸ்ட் இயருக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இயரில் 75,000 என்னது? அதர் இன்கம். ஓகே. ஸோ இப்போ இந்த இயருக்குரிய ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை தான் நம்ம என்னவா எடுத்துக்கணும்? காமன் பேஸ். 2016-17
என்ன அமௌண்ட் 3 lakhs. ஸோ நான் 3 lakhs-ஆல் டிவைட் பண்ணி 100-ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 25%. ஓகே, அடுத்து நம்ம டோட்டல் இன்கம் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 2,25,000. ஓகே, ஸோ அடுத்து இங்கே ஆட் பண்ணினா 3,75,000. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 2,25,000 இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் இயரில் பேஸ், அதாவது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோ, 2 lakhs. 100-ஆல் மல்டிப்ளை பண்ணால் பர்சன்டேஜ் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கேல்குலேட் பண்ணால் 112.50. அதே போல் 2016-17க்கு கண்டுபிடிக்கலாம். டோட்டல் இன்கம் 3,75,000. இந்த பர்டிகுலர் இயரில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3 lakhs. அதனால் நான் 3 lakhs-ஆல் டிவைட் பண்ணி 100-ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 125%. ஓகே, அடுத்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ராப்ளமில், எக்ஸ்பென்சஸ். ஓகே, இன்கம்லேருந்து நம்ம எக்ஸ்பென்சஸை சப்ராக்ட் பண்ணினா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் நம்ம எக்ஸ்பென்சஸை சப்ராக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பென்சஸோட அமௌண்ட்டை எடுத்து எழுதலாம். 2,50,000, 1,50,000. இப்போது நம்ம பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். எது பேஸ், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, 2,50,000. இந்த பர்டிகுலர் இயரில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2 lakhs இன்ட்டு 100. ஓகே, ஸோ பர்சன்டேஜ் கிடைக்கும் நமக்கு 125%. ஓகே, அதே போல் நெக்ஸ்ட் இயர் 1,50,000 என்னது, எக்ஸ்பென்சஸ். அதே போல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3 lakhs-ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இன்ட்டு 100 டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 50% ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து டோட்டல் இன்கம்லேருந்து எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணணும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே 2,25,000 இன்கம், எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த பர்டிகுலர் இயரில் என்ன கிடச்சிருக்கு, லாஸ். ஓகே, ஸோ இந்த இயரில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு 2,25,000. இந்த பர்டிகுலர் இயரில் 25,000 லாஸ் அப்படின்றதுனால மைனஸில் எழுதுகிறேன். ஸோ 1 இயரில் ப்ராஃபிட், 1 இயரில் லாஸ். ஓகே, இது வந்து நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஓகே, இப்போ நம்ம பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணினோம் அப்படின்னா இந்த 25,000 மைனஸ் ஆன்சராக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் நம்ம காமன் சைஸ் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறோம். 25,000 அந்த பர்டிகுலர் இயரில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2 lakhs இன்ட்டு 100. ஓகே, 12.50 கிடைக்கும். லாஸ் அப்படின்றதுனால நம்ம மைனஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதே போல் 2016-17க்கு கண்டுபிடிக்கலாம். என்ன அமௌண்ட், 2,25,000 இல்லையா? ஸோ 2,25,000. இந்த இயரில் 3 lakh ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்ட்டு 100. என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75%. ஓகே, ஸோ அடுத்து நம்ம ப்ராப்ளம் பாருங்கள். இந்த ப்ராப்ளமில் இன்கம் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் எப்போவுமே இன்கமில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் இயர் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கிறது லாஸ் தான். ஓகே, அதனால் நம்ம ஃபஸ்ட் இயருக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இன்கம் டேக்ஸ் பர்சன்டேஜ் 40%. ஓகே, ஸோ அடுத்த இயர் 2,25,000 இல்லையா? இந்த 2,25,000ல் 45% நான் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். 40%. ஓகே, ஸோ 40% கண்டுபிடிச்சேன்னா என்ன அமௌண்ட், 90,000 டேக்ஸ். இப்போ நம்ம இதை பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். 90,000 டிவைடட் பை 3 lakhs ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸால் டிவைட் பண்ணுறேன். இன்ட்டு 100 என்ன பர்சன்டேஜ், 30%. ஓகே, ப்ராஃபிட் ஆர் லாஸ் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து இன்கம் டேக்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகே,
ஃபஸ்ட்டு 2015-16 பொறுத்த வரைக்கும் லாஸ், அதனால் நமக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடையாது, லாஸ் தான், ப்ராஃபிட் கிடையாது, லாஸ். ஸோ மைனஸில் தான், அதே பர்சன்டேஜ் தான் இல்லையா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 2,25,000 இருந்து டேக்ஸை மைனஸ் பண்ணுறேன் 1,35,000. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸுக்கு பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். 1,35,000 இல்லையா, ஆஃப்டர் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3 lakhs, அதால் டிவைட் பண்ணணும் இன்ட்டு 100, 45%. இன்றைக்கி நம்ம காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ப்ராப்ளம் போட்டு பார்த்தோம் இல்லையா. இதே போல் நீங்களும் ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.